ம். எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தே நிம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற திரு வைகாவூருங்கிற ஊரில் இருக்கிற வில்லுவனேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. எங்களுள்ள தாயாரோட பேர் வலங்கை நாயகி. தலவிருச்சம் வில்வமரம். தீர்த்தம் யமதீர்த்தம். ஊட புராண பெயர் திரு வைகாவூர் வில்வவனம். இத்தலத்தை இறைவனை திரு ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரால் தேவாரம் பாடல் பெற்றிருக்குதுங்க. வேதமோடு வேள்விபல வாயினா மிகுந்த விதியறு சமயம் ஊதியும் உணர்ந்தும் உலதேவர் தொழ நின்றருள் செய்யரோவனிடமாம் மேதைகள் கேதைகள் புன்னகையோடு ஞானலாவை மிக்க அழகல் மாதவி மணம்கமல வண்டுவள பாடு பொழில் வைகாவிலே என திரு ஞான சம்பந்தர் அவர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, சிவனுக்கு விசேஷ பூஜைகள், சிவராத்திரி விழா இங்கு விமர்சையாக நடக்கும். மறுநாள் அமாவாசை என்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்திற்கு சிவனுக்கும் அதன்பின் வேடனுக்கும் தீபாராதனை காட்டுவார்கள். வேடன் மோட்சம் பெற்று நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கின்றனர். பின் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் வேடன் வேடுவிச்சு புறப்படுவார்கள். மதியம் யம தீர்த்தத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தம் வாரி காண்பார். இரவில் சுவாமி, அம்பாள் இருவருக்கும் ஒரு ஓலைச்சப்பாரத்தில் எழுந்தருள்வார். இந்த சப்பார பாவனியும் விசேஷமானது. இந்த சப்பாரம் மூங்கில் கீற்றில் தென்னை ஓலைகளை கட்டி பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவார்கள். இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான். மானுக்கு முனிவர் அபயமளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான். உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார். வேடன் பயந்தோடி அருகில் இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்தடியிலேயே நின்றது. வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு முழுவதும் தங்கியிருந்தான். இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்தது கொண்டிருந்தது. அன்று மகா சிவராத்திரி நாள். அன்று அதிகாலையில் அவனது ஆயுள் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான். நந்தி தேவர் இதை பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோல் ஏந்தி விரட்டினார். யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார். அவருக்கு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார். பின் யமன் சிவனை வணங்கி அவன் விடுவிக்கப்பட்டான். பின் ஆலய எதிரில் குளம் அமைத்து சிவனை வழிபட்டு சென்றதால் தல வரலாறு கூறுகிறது. காமெடி டிராவலரும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன்டா.